அன்னாபிஷேகம் வருடந்தோறும் ஐப்பசி மாதத்தில் வருகின்ற முழுமதி நன்னாளில் அனைத்து சிவாலயங்களிலும் உள்ள சிவபெருமானுக்கு அன்னத்தால் அலங்காரம் செய்யும் விழாவே அன்னாபிஷேகம். இந்த விழா ஏன் பௌர்ணமியில் நடக்கிறது? இந்த விழாவின் மகத்துவங்கள் என்ன? வாருங்கள் காண்போம். திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்கள் அனைவருக்கும் என அடியேனுடைய அன்பான வணக்கங்கள். வரும் நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை உலகம் முழுக்க இருக்கும் அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேக வைபவம் நடைபெற இருக்கிறது. அன்னாபிஷேகம் என்பது சிவபெருமானுடைய ஆலயங்களில் வருடாந்திர உற்சவங்களில் முக்கியமான ஒரு உற்சவமாகும். இது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி என்று சாயரட்சை வேளையிலே சுவாமிக்கு அன்னத்தினால் அலங்காரம் செய்யும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. உலகத்திலேயே அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் வாழ்வதற்கான அத்தியாவசிய தேவை ஒன்று என்று சொன்னால் அது உணவு. உணவின்றி வாழ்வு இல்லை, உணவின்றி இந்த உடலும் இல்லை. அதனால தான் ஆதிசங்கர பெருமான் எழுதிய ஆத்மபோதம் என்ற ஒரு புஸ்தகத்திலே இந்த ஆத்மா மற்றும் உடல் உயிர் கலவையாகப்பட்டது 5 கோஷங்களிலால் ஆனது என்று குறிப்பிடப்படுகிறது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று 5 கோஷங்கள் இருப்பது நம் தத்துவங்களிலே விசேஷமாக பேசப்படுகின்ற ஒரு கருத்தாகும். இந்த ஆன்மா தங்கி இருக்கும் வீடானது இந்த உடல். இந்த உடல் 2 பொருட்களினால் ஆனது என்று இந்த தத்துவம் பேசுகிறது. அது அன்னமய கோஷம் மற்றும் பிராணமய கோஷம். அன்னம் என்பது நாம் உட்கொள்ளும் உணவு, பிராணன் என்பது நாம் உள் இழுக்கும் பிராணவாயு, மூச்சு காற்று. இவை 2 இருப்பதால் தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பிரதானமான அன்னம் வேதத்திலேயே விசேஷமாக பாடப்பெறுகிறது. அகமன்னம் 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 என்று சாமவேதம் இந்த அன்னத் என்ற வார்த்தையை 3 முறை உச்சரிக்கின்றது. வேதத்திலே எந்த ஒரு பொருள் 3 முறை சொல்லப்படுகிறோ அந்த ஒரு பொருள் விசேஷமான பொருள், மிகவும் சிறப்பு வாய்ந்த பொருள். அத்தகைய அன்னம் அனைவருக்கும் குறைவில்லாமல் கிடைக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. உலகத்தில் எத்தனையோ பேர் பசி, பட்டினி, பஞ்சம், போர் போன்ற காரணங்களினால் உணவில்லாமல் தவித்து கொண்டுதான் இருக்கின்றனர். ஏதோ நாம் செய்த புண்ணியம் 3 வேளை என்ன 6 வேளை கூட நமக்கு உணவு கிடைக்கப் பெறுகிறது. அத்தகைய பாக்கியத்தை பெற்ற நாம் அதற்கான நன்றி கடனை இறைவனுக்கு செலுத்த வேண்டும் அல்லவா? அத்தகைய விழாவே இந்த ஐப்பசி பௌர்ணமியில் நடைபெறும் அன்னாபிஷேக வைபவம். இதை அப்பர் பெருமான் திருவாக்கில் கண்டோமேயானார் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று தேவாரத்திலே அவர் பாடியிருக்கின்றார். அந்த தில்லை சிற்றம்பலத்தில் உள்ள தில்லைவாழ் அந்தணர்களாகிய பெருமக்கள் அனுதினமும் அன்னம்பாலிப்பு செய்து வருவதாக நாவுக்கரச பெருமான் பாடியிருக்கிறார். அது இன்றும் நிதர்சனமான உண்மையாக இன்று வரை தினமும் ஸ்ரீ சிதம்பரம் நடராஜ சுவாமி தேவசபா கஷேத்திரத்திலே அனுதினமும் தீட்சிதர்கள் அன்னதானங்கள் செய்து பல தான தர்மங்கள் செய்து அறத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றனர் என்பதை நாம் கண்கொள்ளா காட்சியாக கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த அன்னாபிஷேகம் ஏன் பௌர்ணமியில் நடைபெறுகிறது என்றால், சிவபெருமானினுடைய 12 மாத உற்சவங்களிலே மாதாந்திர உற்சவங்கள் என்று இதை ஆகமங்கள் கூறுகின்றன. அதில் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் இறைவனுக்கு ஒரு சமர்ப்பணம். உதாரணமாக சித்திரையில் தவனோத்சவம், வைகாசியில் சந்தன காப்பு, அதே போன்று ஆனி மாதத்தில் பவித்திர சமர்ப்பணம், அதே போல ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம், புரட்டாசி மாதத்தில் விசேஷமான நிறைபனி என்று சொல்லக்கூடிய காய்கறி பழ அலங்காரங்கள் என்று பல அலங்காரங்கள் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நடைபெற்று வருகின்றது. ஜோதிஷ சாஸ்திரங்களிலே பௌர்ணமி என்று சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக எதிரெதிரே சமசப்தம பார்வையில் சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் இருப்பதாக ஜோதிஷ சாஸ்திரங்களில் நாம் காண்கிறோம். அத்தகைய நாள் அன்று சந்திரன் முழு ஒளித்திறனுடன் வீற்றிருக்கின்றார்.
சந்திரனுக்கு 16 கலைகள் என்று அவருடைய ஒளியானது கணக்கிடப்பட்டுள்ளது. கலைகள் என்றால் ஒரு ஒளி நிலை. அப்பொழுது அமாவாசையில் தொடங்கி பௌர்ணமி வரை சந்திரனின் கலை ஒவ்வொரு திதி மாற மாற ஒரு கலை ஏறிக்கொண்டே போகிறது. பிரதமையில் ஒரு கலை, துதியையில் ஒரு கலை, திருதியையில் ஒரு கலை என்று. அந்த 15வது நாளான பௌர்ணமியில் 15 கலைகள். அது இல்லாமல் ஷோடச கலை நேரம் என்ற ஒரு சிறப்பான நேரத்திலே 16 கலைகளும் விளங்கி தோன்ற ஒளி வீசும் நன்னாள் முழுமதி நன்னாள் பௌர்ணமி நன்னாள். இந்த சந்திரனே மனோகாரகன் என்றும் ஜோதிஷத்திலே போற்றப்படுகிறார். இந்த சந்திரனின் ஒளி நிலைகளுக்கும் நம் மனத்தில் எழுகின்ற எண்ணங்களுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. இதே சந்திரன்தான் பூமியில் விளையக்கூடிய அரிசி அதற்கான காரகன். இந்த அரிசியில் இருந்துதானே நாம் அன்னம் சமைக்கின்றோம். அப்பொழுது அந்த அரிசிக்கு அதிபதியான சந்திரன் வலுவாக இருக்கும் நாளில் தானே அன்ன அபிஷேகம் செய்யப்பட வேண்டும். அப்படி பௌர்ணமி வேளையிலே 16 கலைகளும் விளங்கி தோன்றி முழுமதி ஒளி வீசும் நன்னாளிலே சாயரட்சை வேளையிலே அன்னமயமான லிங்கத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு அன்னத்தால் ஏற்படும் தோஷங்கள் நிவர்த்தியாகும், அன்னத்தால் ஏற்படும் நோய்கள் நிவர்த்தியாகும், அன்னத்தின் குறைபாடும் நிவர்த்தியாகும் என்பதே ஆகமங்கள் கூறும் உயர்வான தத்துவம். இந்த அன்னாபிஷேகத்தை அனைவரும் அவசியம் தரிசிக்க வேண்டும். முடிந்தவர்கள் ஆலயத்திற்கு சென்று அன்று காலையிலேயே சென்று முடிந்த அளவு அரிசி தானம் செய்தால் அது தானம் இல்லை, நாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் அல்லவா. ஏனால் அவர் நமக்கு அன்னம் அளிப்பதால் தான் நாம் அன்னத்தை உண்டு கொண்டிருக்கிறோம். படியளக்கும் பரமன் அவர்தானே, அவருடைய மனைவி தானே அன்னபூர்ணேஸ்வரி. அப்பேற்பட்ட சுவாமிக்கு அன்னம் கொடுப்பது நம்முடைய கடமை. அவருக்கு நாம் அந்த நன்றி கடனை செய்துதான் ஆக வேண்டும். அப்படி அனைவரும் அன்னாபிஷேக தரிசனம் செய்து உடல் பசி மட்டும் இல்லாமல் அவரவர்களுடைய ஞான பசியும் நீங்கி மோட்சத்தை அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு வரும் நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை அவசியம் அனைவரும் சாயங்கால வேளையிலே இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். முடிந்தவர்கள் வீட்டில் சிவபூஜை செய்பவர்கள் வீட்டில் உள்ள லிங்கத்திற்கே அன்னாபிஷேகம் செய்யலாம். லக்ஷ்மி கடாட்சமும் அன்னலக்ஷ்மி கடாட்சமும் பரிபூர்ணமாக கிட்ட வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.